ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமுருதின்னு கழுவி ஊற்றுறாங்க அரோரா. யாருக்கிட்ட? விக்ரம் கிட்ட. தேவையா கமுருதின்? தேவையா? சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. போவாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமுருதினை மட்டும் கிடையாது, வினோத்தையும் லிட்டரலாக ரொம்ப கலாய்ச்சி பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூபிட் இருங்க ஒரு சூப்பர் வார்த்தை சொல்கிறாங்க. என்னது? அகெயின் சேம் ஸ்டூபிட் டூப்பா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. வினோத்தை மட்டமாக கலாய்க்கிறாங்க. அவங்களாம் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, நம்ம வந்து நிற்கணும், நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணும், நம்ம வந்து சண்டை போடணும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருச்சு வினோத்துக்கு வந்துட்டு அரோரா பற்றின விஷயங்கள். கமுருதினுக்கு தான் தெரியல. இப்போ கமுருதினை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா விக்ரம் கிட்ட? இதை வந்து கமுருதினுக்கு ஒரு குறும்படமாக போட்டாலும் திருந்த மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னா, எனக்கு கமுருதினை பார்த்தாவே பயமாக இருக்குன்றாங்க. கமுருதினை பார்த்தாவே பயமாக இருக்குது. ஏன்னா அவன் கோவத்தில் என்ன பண்ணான்னு எனக்கு அது பார்க்கும்போது பயமாக இருக்குது. எனக்கு சீரியஸாக வந்து கமுருதின் கூட ரொம்ப நாள் நீட்டிக்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்போது இந்த சீசன் முடிகிற வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. கமுருதின் வந்து பழக்கம், வெளியில் போயிட்டாங்கன்னா கைட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து அங்கே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு எமோஷனல் ஹர்ட் ஆகுது, எனக்கு எமோஷனல் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது, என்னோடய கேமையும் பாதிக்குது. எப்படி? கமுருதின் பண்ணுறதுனா அவரோட கேமே வந்துட்டு இவங்களோட கேமே பாதிக்குதான் கமுருதின் பழகிற ஒரு விஷயத்தால். அதே மாதிரி வந்துட்டு அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிட்ட, நான் வந்து அவங்ககிட்ட பழைய மாதிரி பேசணும், அதை பேசிட்டு போயிடுற பேசாமல். எதுக்கு அவங்க கூட பிரச்சனை பண்ணிட்டு அவன் வந்து திடீர் இந்த மாதிரி வந்து பேசுவான், அதை நான் கேட்கணும், எனக்குன்னா தலையெழுத்துன்ற மாதிரி அவங்க வந்து கலாய்க்கிறாங்க. கமுருதின் வந்துட்டு இவங்க தான் உலகன்ற மாதிரி ஒரு சில நேரங்களில் பேசுகிறாரு. என்னத்தை சொல்ல, இதில் வேறு வினத்தை கேட்குறாரு விக்ரம். வினோத் எப்படின்னு கம்முக்குட்டி, அப்புறம் இவங்க யார் வினுக்குட்டி, அவங்க ஒரு மட்டமாக கலாய்ச்சாங்க. அவன் வந்துட்டு அவனோட ஃப்ளாஸ்லாம் அவனுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்ககிட்ட நம்ம 1 to 1 எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது கிடையாது. ஆனால் நம்ம அவங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னோன்னா அவன் அதை எடுத்துக்கவே மாட்டான். அதனால் நான் அவங்ககிட்ட இருக்க ஜாலியான விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் கடந்து போயிட்டே இருப்பேன். இவங்களாம் வந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நாங்கள் வேல்யூ கொடுக்குறோம். கமுருதினுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா என் கண்ணில் 2 கண்ணில் தண்ணி வரும். அவன் நாமினேஷனில் பேர் வந்தால் என்னென்ன விட்டு ஒட்டோட்டோட்டோட்டோ. இப்போ என்னடா இந்த அளவுக்கு வந்துட்டு போட்டு கிழிச்சிட்ருக்காங்க. விக்ரம் நாளைக்கு இதை போய் அப்படியே திரும்பி சொல்கிறாராம். எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் காலையில் சண்டை போட்டு சாயங்காலம் வந்து நேரா இதை போய் விக்ரம் கிட்ட சொல்கிறிய, இது என்கிட்ட யார் சொல்ல மாட்டாங்க, அவங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற கூட சொல்லுவார் கமுருதின். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கார். ஏன் அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு அரோராக்கா வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணுறான்னு தெரியல. அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு? ஏன் கமுருதின் பிக் பாஸ் கேமில் வந்துட்டு தனியாக விளையாட வரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்ட பண்ணுறது கடைசியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பயமாக இருக்கான். அவங்க கூட பழகிறதே பயமாக இருக்குது. கோவத்தில் என்ன பண்ணான்னு சத்தியமாக புரிய மாட்டுது. அவங்க கூடலாம் கண்டினியூ பண்ண மாட்டேன். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து டப்புன்னு இந்த ஒரு வாட்டி ஏதோ ஒரு இடத்துல குறும்படம் மாதிரி இல்லை, குறுஞ்செய்தி வந்திருக்கும், ஞாபகம் இருக்குங்களா? அவங்க பேசின விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்டு மாதிரி ஒரு டாஸ்கில் அர்ச்சனா இருக்க டைம் தான் இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன் சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. எல்லோரும் ஷாக் ஆவாங்க. அந்த மாதிரி பிளாஸ்மா டிவியை போட்டு இதை போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். நடக்குமா நடக்காது தெரியாது, பட் நடந்தால் செம்மையாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.